இதே இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அட்மின் போட்ட தப்புன்னு சொன்னார். விநாயகர் சதுர்த்தியுடைய வாழ்த்து கூறினதுக்கு என்னுடைய அட்மின், அது ஒரு தவறான விஷயம் இல்லையே. ஒரு தலைவனாக இருக்கிறது எப்படி இருக்கணும் என்பதை மோடிஜியை பார்த்து கற்றுக்கொள்ளணும். பிஜேபி சனாதனத்தை ஆதரிக்கிறது, அதாவது 4 வர்ணங்களை ஆதரிக்கிறது என்று தவறான கருத்தை இங்க அண்ணன் தொல் திருமாவளவன் முதற்கொண்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்ற தான் அவங்க வளர்க்கிறாங்க என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உடைத்து சுக்குநூறாக எரிந்துவிட்டார். இவர்கள் தான் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை கொடுத்ததே திமுகவினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள கொடுத்தார் அந்த பட்டத்தை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை. அதனால இவர்கள் இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் இஸ்லாமியரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை. இப்ப இவர்கள் வாக்குக்காக இஸ்லாமியர்கள் சொல்லி அமைதியா இருக்கிறவங்களை தூண்டி விடுற வேலையை தான் இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக சொல்கின்ற பொய்களை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க சமூக நீதினு ஒண்ணு வச்சீங்க, அந்த சமூக நீதி இல்லை. உங்கள் சமூக நீதி வேங்கை வயலில் பறந்து திரிந்து உங்களை நிர்வாணப்படுத்தி நின்று விற்கிறது. இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு இவங்க கேஸ் போடல. டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கொரோனா காலகட்டத்தில் நீங்க பிரச்சனை பண்ணீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கும் பொழுது நீங்க ஏன் டாஸ்மாக மூட மாட்டேங்கிறீங்க? நீங்க டப்பால கொண்டு வரலாமா, டெட்ராபேக்ல கொண்டு வரலாமா, இல்ல வாட்டர் பாட்டில் பாக்கெட் கொடுத்த மாதிரி கொடுக்கலாமான்ற யோசனையில மக்களை நீங்க இன்னும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதில் தானே நீங்க முன்னேற்றம் செய்து. அப்போ நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது செய்யணும்னு நினைச்சது இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி கையில இருக்குது, நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் மிகச்சிறந்த நடிகர்களாக நடித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பொங்கலுக்கு அதிமுக கவர்மெண்ட் இருந்த போது நீங்க 5000 கொடுங்க, 3000 ரூபாய்க்கு பொருள் கொடுங்கன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் அழுகி போன வெள்ளமும் நீங்க கையில கொடுக்குறீங்க. இதனுடைய தொகுப்புடைய மொத்த விலை பாத்தீங்கன்னா 120 ரூபாய் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க பேசல, மக்களை கேட்கிறாங்க. ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. இதுல இணையத்துல ஒரு சர்ச்சை என்னன்னா, கோயிலாக தான் மோடி போகிறாரு, எதுக்காக தமிழகத்தில் உள்ள மசூதிக்கு எங்கேயும் போக மாட்டேங்கிறார் அப்படின்ற, என்ன கோவில் மடாதிபதியா மாறிட்டார் அவரு அப்படின்ற ஒரு தகவல்லாம் வருகிறது. உங்களோட கருத்து என்ன பாக்குறீங்க? இது ஒரு தவறான ஒரு கருத்தை திரும்ப தமிழகத்துல இவங்க உண்டாக்க பாக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடிஜி என்பவர் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், அனைவரும் சமமாக பாவிக்கிறார். அதாவது இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி என்னுடைய அட்மின் தப்பா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டாருன்னு சொல்லாத ஒரு தலைவராக அவர் ரம்ஜானுக்கு வாழ்த்து கூறுகிறார், தீபாவளிக்கு வாழ்த்து கூறுகிறார், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து கூறுகிறார், அவர்களுடன் சென்று கலந்து கொள்கிறார், இஸ்லாமியர்கள் நடத்தப்படுகின்ற புரோகிராம்ல போய் கலந்துக்கிறாரு, கிறிஸ்துவ பாத்தியார்கள் நடத்துகின்ற புரோகிராம்ல கலந்துக்கிறாரு, இந்துக்கள் கலந்து கொள்கிற புரோகிராம்ல கலந்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க ஏன் கோயிலுக்கு போனா, அவர் ஒரு பேசிக்கலி இஸ் அ பார்ன் இந்து. அவர் அதனால அவருடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி அவர் கோயில்களுக்கு அதிகமாக செல்லலாம். இப்போ எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க நீங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்தா பக்கத்துல என்ன ஃபேமஸ் சர்ச்சுன்னு கேட்டு அங்க போய் நீங்க பாத்துட்டு வருவீங்க. இஸ்லாமியர்களாக இருக்கும் பொழுது நாங்க அங்க என்ன இது இருக்கு, உலக சிறப்பு பெற்ற பள்ளிவாசல்கள் ஏதாவது இருக்கிறதா, இல்ல இஸ்லாமிய மானுமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, நாங்க போய் பார்ப்போம். இந்துக்களாக இருக்கிறவர்கள் பர்டிகுலர் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் ஒரு அதிகபட்சமான ஒரு விஷயம் என்பது நம்மை சார்ந்த, நம் மதத்தை சார்ந்த, நம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மதத்தை சார்ந்த வழிபாட்டு முறைகளுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளாக சர்ச்சையில் இருந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு இப்போ 22ஆம் தேதி ராமர் கோவில், ராம ஜென்ம பூமி பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. இப்போ இது பாத்தீங்கன்னா உலக அளவில் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில இது மிகவும் அமைதியான ஒரு வெர்டிக்ட். அதாவது ஒரு சாராரை மட்டும் சமாதான அப்பீஸ்மெண்ட் பண்ணி அவங்களுடைய இது பண்ணணும்னு இல்லாம எல்லா தரப்பினரையும் இது சமாதானப்படுத்தி ஒரு கோவில் ஒரு வெர்டிக்ட் அந்த மூலமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஒரு வெர்டிக்ட நம்ம திரும்ப அதை பற்றி பேசுவதோ இல்லை அதை பற்றி விவாதிப்பது என்பதோ அரசியல் முறைப்படி இது குற்றவியல் முறைப்படி இது தவறான ஒரு விஷயம், அது சட்டத்திற்கு எதிரானது. அப்படி இருக்கின்ற பட்சத்துல இப்போ அதை பற்றி பேசுவதை விட்டு நடக்கிறது என்ன இருக்குது? இப்போ இந்த கோவில் திறக்க போறார்கள். அப்போ அதற்கு சார்ந்த விஷயங்களில் அவர் கொஞ்சம் அதிகமாக பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம்.
அதை வந்து மக்கள் வந்து எடுத்து போட்டு பெருசா செய்யலாம். இதை வந்து தவறாக இவர்கள் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு தான் இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் திராவிட கழகத்தினராக இருக்கட்டும், அண்ணா திராவிட கழகத்தினர் இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினராக இருக்கட்டும், அவங்களாம் யாரு பேசிக்கலா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து முறைப்படிதான் இருக்காங்க, இல்லை அவர்கள் வந்து செஞ்சி மஸ்தான் இஸ்லாமியராக இருக்கிறார். அப்போ இப்படி இருக்கின்றவர்கள் அவர்கள் மதம் சார்ந்த விஷயத்தை தான் அவர்கள் செய்வாங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் வந்து சிறுபான்மையை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய வாக்குக்காக இவங்க வந்து வேற மாதிரியான ஒரு நடிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதே இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அட்மின் போட்ட தப்புன்னு சொன்னார். விநாயகர் சதுர்த்தியுடைய வாழ்த்து கூறினதுக்கு என்னுடைய அட்மின், அது ஒரு தவறான விஷயம் இல்லையே. ஒரு தலைவனாக இருக்கிறது எப்படி இருக்கணும் என்பதை மோடிஜியை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவர் எல்லாத்துக்கும் தானே வாழ்த்து சொல்றாரு, எல்லா மக்களையும் தான் அரவணைத்திருக்காரு. இந்தி அவர் இன்னொன்னு ஒரு பத்திரிகையாளர் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தா இதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நீங்கள் வந்து குஜராத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சேனோ அதுதான் அவர்களுக்கும். இது 3 தடவை கேட்கப்பட்டது இது கேள்வி. அப்போ அவர் என்ன சொல்ற, இந்திய மக்கள் அவர்கள் இந்தியர்கள் என்ற முறையில் இந்திய மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அது எல்லாருக்கும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அவர் 130 கோடி மக்களையும் ஒன்றாக இந்திய மக்களாக பாவித்து அவர்களுக்கு தலைவனாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இதை திரித்து தவறாக பேசுவது என்பது தமிழகத்தில் இப்போ வந்து அவங்க எப்பவுமே மோடிஜி என்ன பண்ணாலுமே அகைன்ஸ்டா பேசணும்னு இருக்கிறவங்க இதை பேசுறாங்க. இப்போ என்னன்னா அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாருமே எல்லா மக்களையும் ஒன்றாக தான் பார்க்க வேண்டும். ஆனா இப்போ வந்து இந்து மக்கள், அதாவது இந்து தெய்வ கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்காரு, ஏன் இங்க மசூதிக்கு போக மாட்டேன், ஏன் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விமர்சனம் தான். சர்ச்சுக்கு தான் போனாரு, அதாவது அங்க விழாக்கள் இருந்தால் அவர் போவார். அதாவது எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் இப்போ வந்து அதான் சொல்றேன், அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அவர் அதிக கவனம் செலுத்தலாம் ஒழிய அவர் பிற மதங்களை வந்து தவிர்த்து விட்டு இதை மட்டும் முன்னிலைப்படுத்தி பண்ணல. இப்ப அங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சு அவர் கூப்பிட்டாங்கன்னா அவர் போக தானே போறாரு, அவர் போகாம இல்லையே. கிறிஸ்தவர்களுக்கு இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடினாரு, அதே மாதிரி வந்து அவருடைய இல்லத்துக்கு வரவழைத்து அங்க வந்து கிறிஸ்துமஸ் பார்ட்டி வந்து அந்த பாதிரிமார்களை சந்தித்தார், இஸ்லாமியர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ இவருடைய அவங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம், அவர்களுடைய அதாவது அவர் பிறவியில வந்து அவர் ஒரு இந்துவாக இருக்கின்ற பட்சத்தில் இந்து மதத்தை சார்ந்த முறைகளை அவர் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற பட்சத்துல அவர் அவருடைய பர்சனல் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரு தலைவனாக இருந்தாலும் தலைவனுக்குரிய ஒரு டியூட்டி, ஒரு பிரைம் மினிஸ்டருக்குரிய டியூட்டி பண்ணினாலும் அவர் பர்சனலா அவர் ஒரு கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு கேட்க கூடாது இல்லையா. ஏன்னா நீங்க வந்து தவறான ஒரு முன்னுதாரணங்களை பார்த்திருக்கீங்க. அதாவது ஹிந்து என்று சொல்லி உங்களுடைய தேர்தலில் வந்து நீங்க இந்து தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, நாங்கள் இந்துன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய படிவத்திலையும் நீங்க இந்துன்னு சொல்லி நீங்க நிப்பீங்க. ஆனா வெளியில வந்து ஒரு விழாவில் நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் சமத்துவமானவன் சொன்னா கூட பரவாயில்லை, நான் வந்து ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் என்று சொன்ன அமைச்சர்களை பார்த்திருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, பொய்யத்தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, உண்மையை வந்து நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க. இப்போ இதுல வந்து சிறுபான்மையை ஒதுக்குவது என்பதோ இல்ல மற்ற மதத்தினரை அவர் வந்து மதிக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் வந்து வாழ்த்து சொல்றார், எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கிறார், எல்லா மக்களுக்குமான திட்டங்களைத்தான் இந்தியா வடிவமைத்திருக்கிறது. அப்போ குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக குறை சொல்றவங்களை நம்ம தவிர்த்து விட்டு அடுத்த வேலைகளை தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ ராமர் கோயில் கட்டணத்துல எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது, அங்க வந்து மசூதி இருந்துச்சு அதை இடிச்சுட்டு தான் கோயில் கட்டியிருக்காங்க, அதனால எங்களுக்கு உடன்பாடே கிடையாது, நாங்க அதுல கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உதயநிதி சொல்றாரு. உங்களோட கருத்து என்ன? இல்ல அதை வந்து இவர் வந்து பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் நான் சொல்வது, அதாவது நான் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணாக எனக்கு வந்து அதாவது சில வருத்தங்கள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம், சில தவிர்க்க முடியாத மனக்குழப்பங்கள் இருக்கலாம், மனவேதனைகள் இருந்தாலும் ஒரு வர்டிக்டின் ஒன்று வந்து இந்தியா வந்து ஒரு அமைதியான முறையில் இந்தியாவில் ஒரு சிறந்த ஒரு அதாவது 400 வருடங்களாக நடைபெற்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது என்பதைத்தான் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இதை வரவேற்கிறார்கள். அதனால அதாவது இஸ்லாமியர்களுடைய வரவேற்பு இல்லாமல் இது வந்து செய்ய முடியாது. அந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக நான் பேசவில்லை, ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடன் பேசிய காரணத்தினால் அந்த பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இதை வந்து ஒத்துக்கொண்டு அவர்கள் வந்து அமைதியான முறையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். இப்போ இந்த விழாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அமைதியைத்தான் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ 1992 ஒரு அசம்பாவிதம் நடந்த பொழுது நான் வெர்டிக்டை பத்தி பேச விரும்புகிறேன், ஆனால் வரலாற்றை பற்றி பேச விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சி நடந்த போது இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்க, காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அவர்கள் நினைத்திருந்தால் எல்லாவித அசம்பாவிதத்தையும் அங்கே தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை வளர விட்டு பாஜக முன்னேறி கொண்டிருக்கிறது, இன்னைக்கு நம்ம கிட்ட தலைவர் இல்ல, ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்து விட்டார், அந்த காந்தி ஃபேமிலியில யாரும் வந்து முன்ன வரல, சோனியா காந்தி அவர்கள் அந்த நேரத்தில் நான் அரசியலுக்கு வரவில்லை என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அப்போ இவர்கள் வாக்குக்காக என்ன பண்ணாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பழி வந்து விட வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் வேறு வழியாக திசை திருப்பி அப்படி ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. ஆனா இதே நீங்க தீர்ப்பு வரும்போது பாருங்க,
தீர்ப்பு வரும்போதுதான் அதிகபட்சமாக உலகமே வந்து உற்று நோக்கி கொண்டிருந்தது. இதாவது இங்க கலவரம் நடக்கும், கம்யூனல் ப்ராப்ளம் நடக்கும், அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று காத்து கொண்டிருந்த மக்களுக்கு நடுவுல அந்த தீர்ப்பு வந்த நாள் பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதை அமைதியாக அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஆடம்பரமாக அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏனால் அது மற்ற அதாவது இஸ்லாமிய சகோதரிகளை பாதிக்கும் என்ற உணர்வில் அவர்கள் கொண்டாடினாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் பாத்தீங்கன்னா அமைதியாக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் இப்படி ஒரு அதாவது இனிமேல் வந்து இது வந்து அமைதியை கொண்டு இதன் மூலமாக அமைதி நிலைநிறுத்தப்படட்டும், பல நாட்களான பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்ற சந்தோஷத்தை ஒரு முறையில் அடுத்த தலைமுறை நிம்மதியாக இங்கே வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இப்போ இங்க நீங்க பேசிட்டு வரும்போது இன்னைக்கு அதனுடைய வேலைகள் நடந்து இன்னைக்கு வந்து ராம ஜென்ம பூமியோட பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது 22ஆம் தேதி. இப்ப இவர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு தடை பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்ப இவர் கூறியிருக்கிறார் அங்கே வந்து இந்த மாதிரி இருந்தது, அதை வந்து விடைத்த காரணத்தினால நான் வரலன்னு சொல்றாங்க. நீங்க இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்த வேணும் என்று சொல்லி இந்த மாதிரியான ஒரு பொய்யான வார்த்தைகளை உதயநிதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன்னா உதயநிதி அவர்கள் இஸ்லாமியர்கள் மீதோ இல்லை வந்து இந்த சிறுபான்மையினர் மீதோ உண்மையான அக்கறை இருப்பவராக இருந்திருந்தால் எத்தனையோ வந்து இஸ்லாமியர்களுக்கு இவங்க செய்யலாம். இஸ்லாமியர்களுக்கு என்று இவர்கள் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. திரும்ப திரும்ப சொன்னோம்னா இருக்கிற இஸ்லாமியர்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள எப்படி பிரிவினை கொண்டு வரணும் என்று பார்க்க ஒரு கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான சொன்னா இஸ்லாமியர்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்க எல்லாமே இஸ்லாமியருக்கு சப்போர்ட்டா இவங்க ஒண்ணு பேசினாலும் சரி, இல்ல இஸ்லாமியருக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாலும் சரி, அது அனைத்துமே வெறும் அரசியல் நோக்கத்தோடு மட்டுமே கூறப்படுகிறதே ஒழிய இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் நன்மையோடு கூறுகிறார்கள், அவர்கள் மீது பாசத்தோடு கூறுகிறார்கள் என்பது எல்லாம் அதாவது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது இவங்களுடைய வேஷம் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஏங்க நீங்க சிறுபான்மையின்றீங்க, சிறுபான்மையை வாழ விடுங்க தான் நாங்க கேட்கிறோம். சிறுபான்மையிற்கு என்று அவர்களுக்கு நீங்க வாழ விடுனா 29 சீட் இருந்ததுங்க தமிழ்நாட்டுல. 234 29 30 வந்து இஸ்லாமிய தொகுதி இருந்தது. இன்னைக்கு இஸ்லாமிய தொகுதி இல்லாம பண்ணிட்டீங்களே. சேப்பாக்கு இஸ்லாமிய தொகுதியாக இருந்தது, திருவல்லிக்கேணி தொகுதி அதையும் நீங்க மாத்திட்டீங்க, துறைமுகம் அதையும் நீங்க மாத்திட்டீங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தொகுதி கூட கொடுக்க முடியாத இந்த திராவிட கழகங்களால் இஸ்லாமியர்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இஸ்லாமிய அந்த கட்சி தலைவருடைய சண்டையை உருவாக்கத்தான் இவங்களால முடியும். நீங்க அங்க போங்க. ஏன்னா லத்தீப் சமது பிரிவுக்கு காரணம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல அதிமுகவும் இருக்கிறது, திமுகவும் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி ஒரு தலைவர்கள் நம்மளோட ஒத்துக்கொள்ளவில்லை அந்த கட்சியை பிரித்து 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 இஸ்லாமியருடைய பிளவை ஏற்படுத்தக்கூடிய வேலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த குடும்பத்திலிருந்து அத வாரிசு அரசியல் தான் அவங்க செய்யறாங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அவர்கள் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துவது ஒன்றுதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மீது அவருக்கு பாசம் என்பது துளி கூட கிடையாது. உதயநிதி அவர் சொல்லியிருந்தாரு, இப்போ அந்த இடத்துல மசூதி இருந்துச்சு, அது இடிச்சனாலதான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இஸ்லாமியரே இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரியான கருத்து சொன்னது கிடையாது. இவர் சொன்னதுக்கான காரணம் வந்து அது வந்து மத ரீதியா வந்து பிரச்சனை உண்டு பண்ணதா இருக்கா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருச்சு. வெர்டிக்ட் கொடுத்து அவர்கள் ராம ஜென்ம பூமியை கட்ட ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மசூதியை அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் மசூதியை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டி வரத்துக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அமைதியாக இதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வகையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் இஸ்லாமியருக்கு ஆதரவு என்ற பெயரில், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்ற பெயரில் இவர்கள் சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை உதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து யாரும் வந்து இனிமேல் வந்து இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் மத ரீதியான கருத்துக்களை வெளிப்படையாக இவர்களை தூண்டுவது போல பேசி இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு என்ன தீவிர அதாவது இவர்கள் தான் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை கொடுத்ததே திமுகவினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள கொடுத்தார் அந்த பட்டத்தை, இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற பட்டத்தை. அதனால இவர்கள் இஸ்லாமியர்களை வந்து ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் இஸ்லாமியரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை இப்போ இஸ்லாமியர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்து விட்டது. அதனால அவங்க இனிமேல் இவர்களை நம்ப தயாராகலை. இதுவும் அதுல ஒண்ணுதான். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க? ஏன்னா வெர்டிக்ட்னு ஒண்ணு வந்துருச்சு. அந்த வெர்டிக்டுக்கு அகைன்ஸ்டா இப்ப யாராவது பேசினாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு சட்டத்தின் பிடியில உள்ளத்துக்கு போடுவாங்க. அப்ப வந்து இவங்க ஒரு குரல் கொடுத்து வரலாம் என்ற நிலையில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போவார்கள், போக மாட்டார்கள். ராமர் கோயிலுக்கு போறாங்க, போல இவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல.
அங்கே கட்டப்பட்டு விட்டது. அங்க பிராண பிரதிஷ்டை 22ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியா மக்கள் என்ற வகையில் இஸ்லாமியர்களும் இதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அரசியல் பண்ணுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் மட்டும் அமைதியாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இஸ்லாமியர்களை இனிமேலும் இவர்கள் தூண்டிவிட்டு அதில் இவர்கள் குளிர்காயலாம், அதன் மூலமாக அரசியலில் இவர்கள் முன்னேறலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. நீங்க முழுக்க சொன்னது கரெக்ட். இவங்க இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கறதுலையும் இஸ்லாமியர் வைத்துக் கொண்டு இவர்கள் கலவரம் பண்ணுவதிலும் தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்களே ஒழிய இஸ்லாமியர் நலனுக்காக இவர்கள் எதுவுமே செய்யல. ஏன்னா இன்னைக்கு வக்ஃப் வாரியத்தில் அவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றோம். அந்த வக்ஃப் வாரிய தலைவரை இவர்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன ஏதுன்னு கூட ஒரு விசாரணை கூட போடாமல் இவர்கள் அவரை வைத்துக் கொண்டுதான் இன்னும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த சுன்னத்து ஜமாத்து என்ற ஒன்று, சுன்னத்து என்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடாது என்ற முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற வக்ஃப் வாரிய தலைவரை இவங்க ஒண்ணும் பண்ணாம அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் முழுக்க முழுக்க அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் மட்டுமே இஸ்லாமியர்கள் இவ்வளவு நாள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளா இல்லாத ஒரு ஆர்வம் எதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது வர வேண்டும்? அப்போ இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். ஏன் நீங்க எதிர்கட்சியா, நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? இஸ்லாமியர்களுக்கு என்னத்தை நீங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கள் இருந்தாலும் செய்ய போவதில்லை, இவர்கள் இருந்தாலும் செய்ய போவதில்லை. ஆக மொத்தம் இவர்களுக்கு இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முயற்சியாக இருக்கிறதே ஒழிய. ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமில்லை, இந்தியாவினுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கோயில், ஏன்னா நான் இன்னொன்னு கேட்கிறேன், எல்லாருமே இந்துக்கள் அனைவரும் இந்துக்கள் கோவிலுக்கு செல்வதில்லை. அங்கேயே ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க, கடவுளை நம்பாதவர்கள் இருக்கிறார்கள், போக பிடிக்காதவங்க இருப்பாங்க, இல்ல போக விருப்பம் இல்லாதவர்கள், போக முடியாதவர்கள், உடல் அளவிலோ மனதளவிலோ போக முடியாதவர்களும் இருப்பார்கள். அதனாலலாம் எதுவும் கெட்டு போயிட போறது இல்ல. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கானது. இஸ்லாத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவரவர்களுடைய மார்க்கம் அவரவர்களுக்கானது. எங்களுடைய மார்க்கத்தின்படி நாங்கள் அமைதியாக இந்தியாவில் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இஸ்லாமியுடைய குறிக்கோளாக இருக்கிறதே ஒழிய அவர்கள் யாருக்கும் அவர்களுடைய நேஷனாலிட்டியோ அவர்களுடைய அந்த தேச பற்றியோ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த நீங்க வரலாற்றை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுடைய தியாகம் என்பது எல்லா இடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இஸ்லாமியர்களை வைத்து இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட கேவலமான அரசியல் செய்வதை இவர்கள் நிறுத்தினால் போதும், இஸ்லாமியர்கள் வாழ்வு முன்னேறும். ஏன்னா நேற்று சரத்பவார் பேசியிருக்காரு, அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை லேண்ட் ஸ்டோன் நாங்க தான் பதிச்சோம், அது RSSம் பாஜகவும் பங்கெடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க பெருமை கொண்டாடி கொள்கிறார்கள், இந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு பேசியிருக்கிறாரு. அப்போ நாங்க தான் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு என்ன இது சொல்றாங்க? அப்போ இவர்கள் அப்போ இந்துக்களுடைய வாக்குகளுக்காக இவர்கள் அப்போ நாங்க தான் வச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க சொல்லணும் அவர் முதல்ல, ரைட்டா? அப்படி கொடுத்திருந்தால், அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் செய்திருந்தால், அப்போ அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வேலையை செய்யலையா? அது பாபரி மஸ்ஜித் தான் என்று அவரால் அன்னைக்கு கூற முடியல இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிற்கு எதிரான வேலைகளை செய்கிறார்கள். இதற்கு ஒரு சிறிய ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு இஸ்லாமிய வரலாறு தான். இஸ்லாமியர்களை வைத்துத்தான் இவர்கள் இங்கே அரசியல் செய்கிறார்கள் என்பதை நான் உறுதிப்பட கூறுகிறேன். ஷாபானு என்ற ஒரு பெண்மணியுடைய வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1985 ஒரு 65 வயது பெண்மணி அவர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. என்னுடைய கணவர் என்னை விலக்கி வைத்து விட்டார், எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று அவர் கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ கோர்ட்டுல இவர்களுக்கு 129 ரூபாய் 179 ரூபாய் என்னமோ கொடுக்க சொல்லி ஆர்டர் வரும் பொழுது அதை எதிர்த்து இதை வைத்து என்னால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்று அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது, 500 ரூபாய் வழங்க வேண்டும். அவர்கள்லாம் சேர்ந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்போ அவர் பிரதம மந்திரியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு ஒரு அழுத்தம் தரப்படுகிறது. அதாவது ஜீவனாம்சம் இது ஏன் சட்டபூர்வமாக நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்க, இது கிடையாது, இது நாங்க ஷரியத்துக்கு எதிரானது என்று சொல்லி அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த அழுத்தத்திற்கு பயந்து அவர் மக்களுக்கோ இல்ல இஸ்லாமிய பெண்களுக்கோ காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லாம அந்த அழுத்தத்துக்கு பயந்து ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் மன முறிவு உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை உண்டாக்கி அந்த சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அதை அப்படியே உடைச்சிட்டார். அந்த வழக்குலயும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஷரியத் முறைப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 25 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படியே தலைகீழா தூக்கி போட்டாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு துரோகம் இழைத்தவர் ராஜீவ்காந்தி. அப்ப அந்த துரோகத்தை இழைத்த ராஜீவ்காந்தி அவர்கள் இவர்களுக்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மன உரிமைக்கு இந்த உரிமை கேட்டு வராங்களே ஜீவனாம்சம் கேட்டு அந்த பெண்களுக்கு யார் கொடுக்கணுமா காசுன்னு கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட ஒருவேளை சொத்து இருந்தா அந்த சொத்துன்னு கூட யார் யாரெல்லாம் பங்கு போட்டுப்பாங்களோ உரிமை பெருக்கு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பெண்மணிக்கு
அவர்களுடைய அவர்கள் வந்து காலம் முழுக்க அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு பைசா கொடுக்க வேண்டும் கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், என்கிட்ட சொத்து இருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போறேன்? அந்த பெண்மணியிடம் வாழ்வாதாரத்துக்கு இல்லைன்னு சொல்லி தான் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு இவங்க கொடுத்த நீதியை பாருங்க. இவங்க சொத்து இருந்தா, இல்லாத சொத்தை அவங்க எப்படி பண்ணுவாங்க? அப்போ இங்க இருக்கிற பெரும்பான்மையான ஏழைகளை பற்றியோ இஸ்லாமிய பெண்களை பற்றியோ இவங்களுக்கு கவலை இல்லாமல் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த சட்டம் போட்ட உடனே அங்க கூட இருந்த அவருடன் கூட இருந்த முக்கியமான அமைச்சர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி ஒரு சட்டம் இஸ்லாமியருக்கு ஆதரவா கொண்டு வந்துட்டீங்க. இது ஆதரவே இல்ல, முதல் விஷயம் வச்சுக்கோங்க, ஆதரவா கொண்டு வந்துட்டீங்க. அதனால மக்கள் வந்து நீங்க இந்த முஸ்லீம் அப்பீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இந்துக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ராமர் கோயிலை திறந்து விடுங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா 1949 பூட்டப்பட்ட அந்த கதவு யாருக்குமே என்ட்ரி இல்லாம இருந்த அந்த இடத்துல 2 கேட்டை வந்து இவர் திறந்து விடுறாரு. யாரு? ராஜீவ்காந்தி அவர்கள் திறந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணலையா? ராஜீவ்காந்தி அவர்களும் இப்போ இது துரோகம்னா அது துரோகம் இல்லையா? அப்போ வாக்குகளுக்காக இவர்களை, ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் துரோகம் மட்டுமே இழைத்தார்கள். ஆனால் இன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அனைத்து தரப்பினரும், அதாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு தீர்ப்பு வரும்போது இன்னொருவருக்கு வருத்தம் இருக்கும், இன்னொருவருக்கு இது இருக்கும். ஆனாலும் இந்தியா அமைதியாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அனைவரும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இன்று இருக்கிறார்கள். ஆனா அவர் பண்ணது துரோகம். ராஜீவ்காந்தி இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் இழைத்தார், அந்த இஸ்லாமிய பெண்களுக்கும் துரோகம் இழைத்தார், இந்துக்களுக்கு 2 கேட்டை திறந்து வச்சு அதையும் அவர்களுக்கும் துரோகம். அப்போ இந்துக்களும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்துக்களையும் ஏமாத்துறாங்க வாக்குக்காக. அவங்க என்ன சொல்லி அவர் திறக்கிறாருன்னா, இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்துக்களுடைய வாக்கு போயிடும் சொன்ன உடனே தான் அவர் திறந்திருக்காரு 86ல. அப்ப என்ன அர்த்தம்? வாக்குகளுக்காக இவர்கள் என்ன வேணா செய்வாங்க. அப்படிப்பட்ட கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் என்ன பண்ண போகுது? ஏன்னா இவங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வாக்குக்காக, இவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக, ஈவே ராமசாமி அவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்காகத்தான் அவர் வந்து செருப்பை தூக்கி எறிந்தார் என்று அவருடன் கூட இருந்தவர் வந்து கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைக்காக, சுயநலத்திற்காக கட்சி நடத்துகிறோம் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு உலகத்திற்கு ஒரு அங்கமாக இந்த ராம ஜென்ம பூமி பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால இப்படிப்பட்ட தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பாஜக வந்து இந்து கோயிலுக்கு போறாங்க அப்படின்றத சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, சப்போர்ட் பண்ணி பேசணும் இல்லைங்க. வெர்டிக்ட் வந்துருச்சு. இங்கே வந்து இந்தியர்களாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது வந்து நான் வந்து ஒரு அமைப்புல சார்ந்துதான் நம்ம பேசணுடைய. இப்போ உடனே ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய லிஸ்ட் தர முடியுமான்னு. யாரும் என்ன கேட்கல, யாரையும் வேற யாரோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெர்டிக்ட்ன்றது வந்து உச்ச நீதிமன்றம் என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அங்கம். அந்த அங்கத்திலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கான பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த பிரச்சனை முடிவைத்தான் அனைவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லை ஒரு மன வருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்க, அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முடிஞ்ச பிரச்சனையை பத்தி இவங்க ஏன் திரும்ப பேசணும்? அதாவது இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கணும்ன்ற காரணத்துக்காகத்தான் இவங்க பேசுறாங்க. நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்ல. இஸ்லாமியர்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தை இவர்கள் அதை வினயமாக விஷமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இவர்கள் வாக்குக்காக இஸ்லாமியர்கள் சொல்லி அமைதியா இருக்கிறவங்களை தூண்டி விடுற வேலையை தான் இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர்கள் அமைதியாக அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான விரோதமான கருத்துக்கள் வரல. நீங்க பார்த்திருப்பீங்க, இவர்களிடமிருந்து தான் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நாங்க ஆதரிக்கிறோம், நாங்க தான் இருக்கோம், உங்களுக்கு நாங்க இருக்கோம், நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு தூண்டுதலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இதில் வந்து இந்திய மக்களாக அனைத்து இந்தியர்களும் அமைதியாகத்தான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அது அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, நல்லது நடக்குது, இந்தியாவிற்கான ஒரு அங்கீகாரம் என்ற வகையில் தான் இதை பார்க்கப்படுகிறது. இப்போ இன்னைக்கு கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பாலஸ்தீனிய பிரச்சனை, பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை உடைத்தார்கள், இந்தியாவை பிரித்தார்கள், பாலஸ்தீனம் என்ற நாட்டை உடைத்தார்கள். அப்போ இதெல்லாம் வந்து அந்த காலனி ஆதிக்கத்துக்கு உள்ள இருந்த அனைத்து நாடுகளுக்குமான உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இது அவங்க வெளியில போகும்போது அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, நாங்க வெளியில போறோம், நீங்க சாகுங்க. இதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக, இந்த காலனி ஆதிக்க நாடுகளுடைய குறிக்கோளாக, குறிப்பாக பிரிட்டானிய ஆதிக்கத்தினுடைய குறிக்கோளாக இருந்து மக்களுடைய பிரச்சனையை உண்டாக்கி இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. இந்தியா அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் மக்கள் அனைவரும்
மனதில் கொள்ள வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து என்ன மேம் பண்ணியிருக்காங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு? எதுக்காக நீங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க? மத்தியில் இதுவரை 60 ஆண்டுகள் ஆழ்ந்த காங்கிரஸ் செய்த துரோகத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க பெற்றிருக்கிறது. ஏன்னா பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும். உங்க பெண்களுடைய இஸ்லாமிய பெண்களின் ஒரு கையில் திருக்குறானும் ஒரு கையில் கணினியும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். திருக்குறானை புடுங்கிட்டு கணினியை கொடுன்னு சொல்லல. ஒரு கையில் திருக்குறானையும் மறு கையில் கணினியும் கொடுங்கள், அவர்களை படிக்க வைங்க, அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லி அதற்காக பல்வேறு விதமான திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்கணும், வெப்சைட்ல போய் செக் பண்ணாலே தெரியும். அனைத்து அந்த ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்ல கிட்டத்தட்ட 45% 55% அதிகமாக பெண்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் பெண்களுடைய அந்த எஜுகேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ஒரு ரிப்போர்ட் ஒன்று. அதற்கு மேல அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே பல்வேறு விதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நிறைய பேர் வந்து புரிந்துக்காம சொல்றாங்க, இந்த மானியத்தை நிறுத்தி விட்டார்கள் என்று புரிந்து கொள்ளாமல் சொல்கிறார்கள். அந்த மானியத்தை நிறுத்த சொல்லி அதற்கான கேஸே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் போட்டாங்க. 2014 12லயே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், 14ல வந்து போடல. சோ இப்படி அவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஒன்னு ஆரம்பிச்சு விட்டு ஒரு பிரச்சனை இருந்தால்தான் காங்கிரஸால வந்து அந்த வாக்குகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையில வெளியில வந்து ஒரு ஆதரவான ஒரு கருத்தை பேசிவிட்டு உள்ள வந்து இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு வேலையை செய்துதான் அவர்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தேவையான அனைத்து வகையான நன்மைகளையும் அவர்கள் செய்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதோ பொதுவான அனைத்து, இப்போ நீங்க ஒரு இஸ்லாமிய விவசாயியா இருக்கலாம், இல்ல இஸ்லாமிய ஆண்டர்பிரினரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அனைத்து சட்டங்களும் உங்களுக்கு கிடைக்குதே. இஸ்லாமியர்களுக்கு என்று அவர்களுடைய அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கறாங்க, அதாவது தொழில் முனைவோருக்கான லோனு, பெண்களுக்கான லோனு, அவர்கள் கைவினைஞர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அதை சந்தைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா படிங்க, மதரசா மாடர்னைசேஷன் முதல்ல. ஏன்னா மதரசால கல்வி கற்கின்ற வந்து முதல்ல வந்து மார்க்க கல்வி மட்டும் கற்றுக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை மாத்தி இங்கே வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான லைஃபுக்கு தேவையான எஜுகேஷனையும் கொடுங்க, அதாவது மார்க்க கல்வியும் கொடுக்க, அதே நேரத்தில் அவர்களுக்கு இதையும் சேர்த்து கொடுங்க. அங்க படிக்கிற பசங்களும் அங்கேயே படிச்சு ஒரு +2 எடுத்துட்டு ஒரு காலேஜுக்கு போட்டுன்ற வரையில ஒரு மாடர்னைசேஷன் ஆஃப் மதரசாஸ் என்ற முறையில் அதையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசாக்கள் இருக்கிறவங்களுக்கும் சரி, மௌலவிகளுக்கும் சரி, இந்த தர்காக்களில் பணிபுரிவர்களுக்கும் சரி, பள்ளிவாசலில் பணிபுரிவர்களுக்கும் சரி, அங்க வந்து இது இருக்கு பாத்தீங்களா, நம்ம கல்லறைகள் இருக்கின்றது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மைத்தாங்கொள்ளை என்று சொல்லக்கூடிய இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடத்தில் அங்கே வேலை செய்பவர்களுக்கு கூட இங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது அவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்காக இருக்கட்டும், இல்ல அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியக்கூடாதுன்ற வகையில வச்சுக்கிட்டு தான் ஒரு முறையில இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இங்க திட்டங்கள், நலத்திட்டங்கள் இஸ்லாமியருக்கானது என்று எங்கேயுமே இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இவர் வந்து இதற்கு மட்டும் செல்கிறார், இந்துவுடைய இதுக்கு மட்டும் செல்கிறான்னு சொன்னீங்க. வருடா வருடம் அஜ்மீரில் நடக்கக்கூடிய உருசுக்காக, சந்தனக்கூடி என்று அழைக்கக்கூடிய அந்த விழாவிற்காக பாரத பிரதமர் அவர்கள் தங்கள் கைகளால் ஒரு சாதனை அனுப்புறாரு, அதாவது ஒரு போர்வை அனுப்பி அதை வந்து நான் தான் வந்து போடுவேன்னு அவர் சொல்லல, உங்க இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய தலைவர்கள் சென்று நீங்க போடுங்கன்னு தான் சொல்றாரு. தான் வந்து நின்று ஒரு இது விட நான் வந்து மரியாதையுடன் உங்களிடம் கொடுக்கிறேன், நீங்க அதை வந்து அவர்களுக்கு அந்த பெரிய, அதாவது அஜ்மீர் ஷெரீப் வாழக்கூடிய ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டி என்ற அந்த சூஃபி ஞானி அவர்களுக்கு அதை போர்த்தக்கூடிய வேலைகளை வருடாவருடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ எந்த வகையில நீங்க பார்த்தாலும் இங்க வந்து இஸ்லாமியர், இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல், இந்த சமாதானப்படுத்தி நீங்க கத்தினீங்கன்னா உங்களை சமாதானப்படுத்துறது, இன்னொருத்தர் கத்தினாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துற அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் பொலிட்டிக்ஸ் இல்லாம இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்காமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அடுத்தவருக்கான உரிமைகளை நீங்கள் கோராதீர்கள் என்ற வகையில் தான் ஒரு நல்ல அரசாங்கம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைக்கும். அப்படித்தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் வந்து யூபியில வந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ஒரு கோவில் கட்டுற அளவுக்கு போனாங்கன்னா அந்த முத்தலாக் என்ற ஒரு சட்டத்தால், இல்லாத ஒரு சட்டத்தால், ஷரியத்தில் இல்லாத ஒரு சட்டம், அதுதான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, இல்ல இந்துக்களுக்கோ இல்ல பொதுவான மக்களுக்கோ அது தெரியாது. அப்படி என்ற ஒரு இன்ஸ்டன்ட் முத்தலாக் என்ற ஒரு தடை சட்டம், ஒரு சட்டமோ
கண்டிப்பா ஷரியத்துல இல்லாத ஒன்றை இவர்கள் இடைவெளியில் புகுத்தி அதன் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையை பறித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு தடையை கொண்டு வந்து அந்த பெண்களை பாதுகாத்த பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்காக அவங்க கோவில் கட்டினாங்க. அப்படி இங்கே வந்து இஸ்லாமிய பெண்களின் வாழ்வு உரிமையாக இருக்கட்டும், அவர்களுக்கு கல்வி உரிமையாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தொழில் முனைவோருக்கான பயிற்சியாக இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு தேவைப்படுகின்ற கடனுதவியாக இருக்கட்டும், வங்கி கடனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே வந்து பார்த்து அவர்களுக்கு மட்டுமில்லை, இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் மட்டும் இல்லாமல் அனைத்து சிறுபான்மையினருக்குமே வந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யணுமோ, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அந்த காரணத்துக்காகத்தான் நாங்க வந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய இந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல், உங்களுக்கு என்ன 2 வேணுமா, 2 சீட் வேணுமா, 1 சீட் வேணுமா, தொப்பி போட்ட ஒரு கூப்பிட்டு பக்கத்துல நிக்கவே, அந்த மாதிரி அரசியலை நாங்கள் விரும்பவில்லை. எங்களுக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கிறது, அதனால் நாங்கள் அங்கே இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழகத்தில் திமுக அரசு பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வந்து நோன்பெல்லாம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றுறாங்க, அது இஸ்லாமியரோட வழிமுறைகள்லாம் பின்பற்றுறாங்க. நீங்க ஏன் திமுக வந்து எதிர்க்கிறீங்க? திமுக சொல்கின்ற பொய்களை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க சமூக நீதினு ஒண்ணு வச்சீங்க, அந்த சமூக நீதி இல்லை. உங்கள் சமூக நீதி வேங்கை வயலில் பறந்து திரிந்து உங்களை வந்து நிர்வாணப்படுத்தி நின்று இருக்கிறது. இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு இவங்க கேஸ் போடல, அவர்களை கண்டுபிடிக்கவில்லை. அந்த தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த கொலைகள், கௌரவ கொலைகள் மாதிரியான கொலைகள், இது வந்து பேர் என்ன, ஸ்டேஷன்ல கொலைகள், அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. இன்னொன்னு, நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்து டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கொரோனா காலகட்டத்தில் நீங்க பிரச்சனை பண்ணீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கும் பொழுது நீங்க ஏன் டாஸ்மாகை மூட மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து டப்பால கொண்டு வரலாமா, டெட்ராபாக்ல கொண்டு வரலாமா, இல்ல வாட்டர் பாட்டில் பாக்கெட் கொடுத்த மாதிரி கொடுக்கலாமான்ற யோசனையில மக்களை நீங்க இன்னும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதில் தானே நீங்க முன்னேற்றம் செய்து. அப்போ நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது செய்யணும்னு நினைச்சது இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி கையில இருக்குது, நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் மிகச்சிறந்த நடிகர்களாக நடித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க மக்களுக்கு எதுவும் செய்யலைங்கிறதா உங்க மூஞ்சில் அடிச்சா பறி மக்களுக்கு நீங்க சொன்ன விஷயம். இந்த 1000 ரூபாய் மேட்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கத்தி எத்தனை கதறி இந்த 1000 ரூபாய் வரக்கூடிய ஒரு விஷயத்த நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பொங்கலுக்கு அதிமுக கவர்மெண்ட் இருந்த போது நீங்க 5000 கொடுங்க, 3000 ரூபாய்க்கு பொருள் கொடுங்கன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் அழுகி போன வெள்ளமும் நீங்க கையில கொடுக்குறீங்க. இதனுடைய தொகுப்புடைய மொத்த விலை பாத்தீங்கன்னா 120 ரூபாய் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க பேசல, மக்களை கேட்கிறாங்க. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது நீங்க எதுக்கெல்லாம் குரல் கொடுத்ததை பார்த்து மக்கள் நம்பி ஏமாந்து இருக்கிறாங்க. இந்த ஏமாற்றத்தை தான் இஸ்லாமிய பெருமக்களும் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க, இவங்க ஏதோ நம்மளுக்கு செய்ய போறாங்கன்னு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு வந்து நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? உள்ளே அதாவது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியாக இஸ்லாமிய மக்கள் கூறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வந்து நெடுங்காலமாக கைதிகளாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு விடுதலை கொடுப்போம்னு ஒண்ணு சொல்லிதான் இவங்க வந்தாங்க. அது பண்ணாங்களா? பண்ணல. ஆனால் காங்கிரசுடைய காங்கிரசின் கட்சியினுடைய பாரத பிரதமராக ராஜீவ்காந்தியை கொன்ன வழக்குல இருந்தவங்களுக்கு நீங்க அவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து, அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அவரை வெளியில எடுத்து கட்டி தழுவி ஏர்போர்ட்ல வச்சு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ இஸ்லாமிய மக்களை நீங்க எந்த அளவுல நீங்க வச்சிருக்கீங்கன்றது இஸ்லாமிய மக்களுக்கு நீங்க புரிந்து விட்டதுன்னு தான் நான் சொல்றேன். இவர்கள் இஸ்லாமியருக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. ஏன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இஸ்லாமியருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சானா செய்யலாம். எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கின்ற எங்களுடைய உரிமைகளை கூட இவர்கள் மறுக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வரேன். உரிமைகளை இவர்கள் மறுக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாமியர்களுக்குரிய பேசிக்கான அவங்களுக்கு இருக்கிறத அதையும் பறிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அமைதியா இருங்க, எங்க கூட நில்லுங்க, எங்க பின்னால நில்லுங்கன்றதுதான் இவர்களுடைய திமுகவினுடைய கருத்தாக இருக்கிறதே ஒழிய இஸ்லாமியர்களுக்குரிய அங்கீகாரத்தை இவர்கள் கொடுப்பதில்லை. நீங்க வந்து யாருக்கு எதுவும் கொடுக்க, நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட், நான் திரும்ப சொல்றேங்க, அப்பீஸ்மெண்ட் அரசியல் தான். மேரி மாதா வடிவில் ஜெயலலிதா அவர்களை வைத்த போஸ்டர் வைத்த காரணத்தினால் தான் 2 நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெருசலேமுக்கு நான் 20,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது இவர்கள் செய்கின்ற தவறை மறைப்பதற்காக இவர்கள் என்ன வேணா செய்வாங்களே ஒழிய அந்த அப்பீஸ்மெண்ட் அரசியல் எங்களுக்கு வேண்டாம். எங்களை யாரும் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை யாரும் வந்து நாங்க வந்து இது நான் பண்ணி கொடுக்குறோம் அதை பண்ணி கொடுக்குறோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக இங்கே வாழ விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களை இனிமேலும் இஸ்லாமியர்கள் நம்ப தயாராக இல்லை என்பது மக்கள்கிட்ட நீங்க ஜெனரலா போய் கேட்டா, இஸ்லாமியர்கள் பெரும்பாலான மக்கள்கிட்ட போய் கேட்டாலே சொல்லுவாங்க. இவ்வளவுதான் உண்மை. இவர்களுடைய குடும்ப அரசியல், இவர்களுடைய சமூக அரசியல், இவர்களுடைய சிறுபான்மை அரசியல் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு.
ஏன்னா இவர்கள் கூறுவது பொய் என்பது மக்களுக்கு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக அவர்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கருத்துக்களுக்கோ இல்லை அவர்களுக்கு போடுகின்ற நாடகங்களுக்கோ மக்கள் மத்தியில் வரவேற்பில்லை. அயோத்தி ராமர் கோயில்ல மோடி அவர்கள் வந்து இந்த சிலையை வந்து தொட்டார் அப்படின்னா வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி பூரி சங்கராச்சாரியர் வந்து சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பூரி சங்கராச்சாரியார் என்பவர் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கின்ற பல மடாதிபதிகளில் ஒருவராக அவர் இருக்கிறார். இப்போ அவர் கூறிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நாங்க வந்து இவருடைய ஜாதியை வைத்து அவருக்கு வந்து இந்த மாதிரி கூறியிருக்கிறார். நாங்கள் தான் இதுக்கு பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் என்ற முறையில் அவர் கூறியிருக்கிறார். இங்க சோஃபார் சொல்றாங்க பாத்தீங்களா, பிஜேபி சனாதனத்தை ஆதரிக்கிறது, அதாவது 4 வர்ணங்களை ஆதரிக்கிறது என்று தவறான கருத்தை இங்க வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் முதற்கொண்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்ததான் அவங்க வளர்க்கிறாங்க என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உடைத்து சுக்குநூறாக எரிந்துவிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க இதுதான் முறை நீங்க சொல்லாதீங்க, இறைவனை வழிபடுவதற்கும் இறைவனை வந்து இப்போ நான் என்ன கேட்கிறேன், பல்லாண்டு கால ஒரு பெரியவர் ஒரு நல்லவர் இவங்க வந்து இதை செய்யலாம் என்று யாரை சொல்கிறார்கள்? அதாவது வர்ண முறைப்படி சொல்ல குலம் என்று கூறப்படுவது என்ன, அவருடைய குணத்தால் அறியப்படுவதுதான் குலமே ஒழிய இந்த குலத்துல பிறப்பால் வருவது குலம் அல்ல என்பது எல்லா நம்ம லிட்ரேச்சர்லையும் படிச்சிருக்கோம், எல்லாத்துலயுமே இருக்கு. அப்போ என்னன்னா அந்தணன் என்பவன் யார் என்று கூறாரு வள்ளுவரே சொல்றாரு. என்னன்னா அவன் எந்த உயிருக்கும் ஒரு தீமை செய்யாம அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய அனைவரையும் சமமாக பாவிக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் அந்தணன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட வகையில் இந்திய மக்களை சமமாக பாவித்து இந்தியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நினைப்பையே தன்னுடைய வாழ்நாளின் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடிஜியை தவிர இதை திறந்து வைக்கிறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை. அப்போ இவங்க சோஃபா சொல்ற இந்த சனாதனத்தை தான் அவர் ஆதரிக்கிறார், சனாதனத்தை தான் ஆதரிக்கிற இந்த கருத்தை அங்க உடைக்கப்பட்டு விட்டது. என்னன்னு கேட்டீங்க, அப்ப அவர் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் இன்னைக்கு வந்து இந்த மடாதிபதி காலில் சென்று விழுந்து அப்பா நீங்க வந்து தரங்க, நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நின்று இருப்பாரு. இல்லை, இங்கே வந்து மக்கள் வந்து கருவறையில் இறைவனை காண வேண்டும் என்றால் அல்லது அந்த கருவறையில் இறைவனை யார் வேண்டுமானாலும் அவர்கள் தகுதியுள்ளவராக இருந்தால் அவர்களால் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே வந்து நிலைநிறுத்தி இவங்க வந்து சனாதனத்தை இவர்கள் கூறுகின்ற சனாதனம், ஏன்னா இப்ப வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு சனாதனம், இவர்கள்லாம் ஒரு 2-3 எல்லா இடத்துலையுமே வந்து தீவிர ஆதரவாளர்கள் என்று இருப்பார்கள். எப்ப வந்து நம்ம ஷாபானு வழக்குல சில இஸ்லாமியர்கள் சென்று சரியத்தில் இல்லாததை இவர்கள் புகுத்தி விட்டார் ராஜீவ்காந்தின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரஷர் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு இவருக்கு ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பிரஷருக்கெல்லாம் நான் வந்து அசைய மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், இதை இவர்கள் தான் செய்தார்கள், இவர்களுக்குத்தான் பொதுவானது என்று இல்லாமல் நின்று இன்று இதை சாதிக்க வேண்டும் என்று இறைவனிடம், அதாவது அந்த ஒரு நல்ல விஷயத்தை, இந்தியாவிற்கான ஒரு பிரச்சனை தீர்ந்த விஷயத்தை நான் தான் செய்வேன் என்று நின்று கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் கண்ணியத்துக்குரிய மோடி அவர்களை தவிர இதை வந்து பிராண பரிசை செய்வதற்கு ஆள் இல்லை. இதுதான் இப்போ இங்க சனாதனம் உடைந்து விட்டது. அதாவது உலகத்தினுடைய பார்வையில் அது இந்தியா வந்து அதாவது கோவில் வந்து இந்துக்களுடைய கோவிலாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு வந்து அது ஒரு எல்லோரும் சென்று பார்க்க வழிபடக்கூடிய இல்லை எல்லோரும் சென்று அங்கே சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பூரி சங்கராச்சாரியாரு இன்னும் எத்தனை பேர் எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் எந்த அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த தன்னுடைய கருத்தில் நிலையாக நின்று இந்த உறுதியான இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இங்கதான் இப்போ இவங்களால பதில் சொல்ல முடியல. இப்ப அவர் வந்து இதுக்கு வந்து காலில் விழுந்து ஐயா நீங்க வாங்க நீங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தா அதுக்கு இவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற இந்த திராவிட கழகத்தினர், இப்படிப்பட்ட மாற்று கருத்து உடையவர்கள், இது எல்லாமே இங்க அடிபட்டு விட்டது. அப்போ மோடிஜி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். இந்தியாவை பலமாக வடிவமைக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். பல ஆண்டுகளாக இருந்த, அதாவது பல்வேறு உயிர்களை பலியிட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிறப்பான முடிவு வந்து அந்த இடத்தில் இவர்கள் கூறுகின்ற சோஃபார் இவங்களால் சொல்லப்படுகின்ற இந்த சனாதனமும் அங்கே புதைக்கப்பட்டு விட்டது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க தலைவராகத்தான் மோடிஜியை நீங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி.